இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஆனந்த் ஸ்ரீபாலா அப்படின்ற ஒரு வேற லெவலான மர்டர் மிஸ்ட்ரி படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க, இல்லைன்னு வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையை அதை பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பா அம்மா அப்படின்ற ரெண்டு பேர் பயங்கர பதட்டத்தோடு ஓடி வந்து என் பொண்ணை காணோம், நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்க. அங்க இருக்கவங்க எந்த ஏரியாமா நீங்க, ஆமா எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டுட்டு இந்த ஸ்டேஷனுக்கு அந்த ஏரியா உள்ள வரவே வராது, நீங்க வேற ஸ்டேஷன் போய் ஆகணுமான்னு சொல்ல வேகமா அங்க போறாங்க. அந்த பொண்ணு அதாவது காணாம போன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் வார்டனோட அவங்க கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போக ரெண்டாவது போலீஸ் ஸ்டேஷனையும் இது எங்க ஏரியாக்குள்ள வரல, நாங்க இப்ப கேஸ் எடுத்தோம் அப்படின்னாலும் எங்களால ஃபர்தரா இதை கொண்டு போக முடியாதுமா, உங்களோட பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க சம்பந்தப்பட்ட இடத்துல கேஸ் கொடுத்தா மட்டும்தாமா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்ற சோகத்துல இருக்கும். இந்த நேரத்துல நீங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி மனசை கல்லாக்கிட்டு வேற ஒரு ஸ்டேஷனுக்கு போக அங்க போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களோட பொண்ணோட போட்டோவை நான் பார்க்க முடியுமான்னு கேட்டுட்டு போட்டோ வாங்கிக்கிறாரு. எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே ப்ரிகாஷனா நாங்க செக் பண்றது தாமா, உங்களோட பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, தைரியமா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க இந்த விஷயம் எல்லா போலீஸ்காரங்களுக்கும் போகுது. ஆனா போலீஸ்காரங்க இதை முக்கியமா எடுத்துக்கல, அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு கட் பண்ணி இந்த கேஸை வாங்கினா இல்லையா அவருக்கு விடியற் காலையில போன் போகுது. சார் இங்க பக்கத்துல இருக்க ஒரு பிரிட்ஜ்ல ஒரு பொண்ணோட பணம் கிடைக்குது, அது என்னமோ நேத்து மிஸ்ஸிங் கேஸ் ஆச்சு இல்லையா, அது கூட சம்பந்தப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்ல இவ ஒரே ஒரு கேள்விதான், அந்த அப்பா அம்மாக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டியான்னு கேட்க அவங்க வீட்டுக்கே போகல சார், நேத்துல இருந்து ஸ்டேஷன்ல தான் இருக்காங்கன்னு சொல்ல கட் பண்ணி அவர் அதாவது இந்த கேஸ் விசாரிக்கிறாரு. அவர் வேகமா ஸ்டேஷனுக்கு வராரு. அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது பொண்ணோட அப்பாக்கு ஏதோ ஒன்று தப்பா நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஒரு மாதிரி சோகமா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இறந்து கிடக்குற அந்த டெட் பாடியை கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிறது தன்னோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க எல்லாருமே சுத்தி முத்தி அவரோட சோகத்தை பார்த்து பேச வார்த்தைகளே இல்லாம நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா இந்த விஷயம் நியூஸ்காரங்களுக்கும் நிறைய போலீஸ்காரங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பண்ணது யாரா இருக்கும், இது கொலையா தற்கொலையா அப்படின்ற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த பொண்ணோட காதலன் அப்படின்ற மாதிரி ரோனி அப்படின்ற ஒருத்தரை கைது பண்றாங்க. அவர்கிட்ட விசாரிக்கும் போது இவங்க அதாவது காதலர்கள் நடுவுல நிறைய சண்டைகள். அதே மாதிரிதான் அந்த வாரம் அதாவது இந்த பொண்ணு இறந்து போனாங்க இல்லையா, அந்த வாரத்துல ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷனா தான் அவங்க அது பிரிட்ஜ் மேல இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் ஃபைனல், அந்த லேடி தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கேஸ் மூட. ஆனா ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே போலீஸ்காரங்க எதையோ மறைக்கிறாங்க, என் பொண்ணு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய போராட்டங்கள் எல்லாத்தையும் பண்றாங்க. நாட்கள் போக்கிட்டே இருக்க இந்த விஷயம் அப்படியே மூடி மறைஞ்சிருது. கட் பண்ணி இந்த படத்தோட ஹீரோயினை பாத்தீங்கன்னா நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. பெரிய சேனல்ல ஒரு ரிப்போர்ட்டரா இருக்க இவங்க இன்வெஸ்டிகேஷன் அதாவது இந்த கிரைம் கேஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்வமா இருக்கிறவங்க. இன்னைக்கும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், இப்ப கைவசம் என்ன வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட சீனியர் ஆபீசர் கேட்கும் போது இவங்க யோசிக்கிறாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அதாவது மெர்லின் அப்படின்ற ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துகிட்டா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கேஸை க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த கேஸை நம்ம எடுப்போம். வருஷத்துக்கு ஒரு 54 பேர் கிட்ட இந்த வயதுல இருக்கவங்க அதாவது டீனேஜ் வயதுல இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி கேரளால நிறைய ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிறைய ரீச் கிடைக்கும், நிறைய வியூஸும் கிடைக்கும். அண்ட் இப்போ இந்த மெர்லினோட கேஸ் 6 மாசம் ஆயிடுச்சு அப்படின்றதால ஒரு மாதிரி ஷேட் ஆயிடுச்சு. நம்ம தோண்டி எடுத்தோம் அப்படின்னா பல உண்மைகள் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது போலீஸால முழுமையா கம்ப்ளீட் பண்ணப்படாத கேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை எடுத்தோம் அப்படின்னா தான் அதுல நம்ம ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணி நம்மளோட சேனல்ல இன்னும் ஹையா கொண்டு போக முடியும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல இவங்க அதாவது கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, போலீஸ் சூசைட் அப்படின்ற மாதிரி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபேமிலியில இருக்கவங்க இந்த மாதிரி பேசுறதுல வழக்கம் தானே, இதுல என்ன நீ ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த கண்டுபிடிச்ச, போற போக்க பார்த்தா ஒரு டிடெக்டிவ் வச்சு இந்த விஷயங்களை எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் போலியான்னு சொல்ல இவங்க சிரிச்சுக்கிட்டு அப்படி பண்ணதா போற அப்படின்ற மாதிரி நீக்க கட் பண்ணி ஹீரோவான ஆனந்த் ஸ்ரீபாலா அப்படின்றவரை காமிக்கிறாங்க. அவரோட போலீஸ் அதாவது நெருக்கமான ஒரு போலீஸ் நண்பர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு நிறைய கேஸ்களுக்கு உதவிக்கிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரோட ஆம்பிஷன் எல்லாமே இவங்களோட அம்மா ஹெட் கான்ஸ்டபிளா இருந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்கள மாதிரியே இவருக்கு ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. எக்ஸாம் எல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. அதுக்கான ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டே இருக்க போலீஸ்காரருக்கு அதாவது இவர் உதவுறாரு இல்லையா, அவருக்கு உதவிகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு சரி சார் பார்ட் டைமா ஏதாவது வேலைக்கு போனா தானே என் வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ போக அங்க நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லி
யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அம்மாவை பத்தி ஏதாவது பேச முடியுமான்னு ஒரு டாபிக் வருது. இவரோட மனநிலைமை எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. கையில ஒரு மாதிரி பொருளை வச்சிருப்பாரு, அதை டிக் டிக்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே பக்கத்துல ஒரு அம்மா இறந்து போனாங்க இல்லையா, அவங்க தோன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுல அம்மாவை பறி கொடுத்ததால இவருக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அம்மாவை எதுக்காகடா பயப்படுற, கான்பிடன்ஸா பேசு, அம்மா நான் தான் உன் கூட இருக்கல அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ண. இவர் சரிம்மா அப்படின்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டு என் அம்மாவை பத்தி நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அங்க இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள பார்த்து திரும்பி நிக்க இவங்க என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை. கட் பண்ணா இந்த வேலை போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோயினை காமிச்சாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் போற இடம் எல்லாமே இதே பிரச்சனையா இருக்கு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி முழுக்க ஹீரோயினும் என்னோட வீட்டுல நீ வேலைக்கே போகல அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நீ வேலைக்கு போகணும்னு துடிக்கிற இல்லையா, என்கிட்ட ஒரு வேலை இருக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு வந்த அப்படின்னா நான் உனக்கு ஏதாவது போட்டு பார்த்து தரம்பான்னு சொல்ல கட் பண்ணா இந்த மெர்லினோட கேஸை எடுத்து ஹீரோயின் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளம்புனாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இவரை சப்போர்ட்டுக்காக கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். முதல் வேலையா இறந்து போன அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட விசாரிக்க அவங்க அந்த போலீஸ்காரங்களால மாத்தி மாத்தி அலைய விடப்பட்டது, பொண்ணு இறந்து போன நிலையில பார்த்தது அப்படின்ற எல்லாத்தையும் கண் கலங்கிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்றது இவங்களால நம்பவே முடியல. ஸோ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதை கேட்டுக்கிட்டே இருந்த ஹீரோ ஒரு மாதிரி மயக்கம் அடைகிற ஸ்டேஜுக்கு போயிட்டார். என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்து ரூம்ல போய் உட்காந்து கையில ஒரு பொருள் வச்சிருப்பாரு இல்லையா, அதை தட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க சுத்தி இருக்க மெர்லின் அதாவது இறந்து போன அந்த லேடியோட போட்டோஸ் எல்லாத்தையும் பாக்குறேன். என்ன யோசிப்பான்னு தெரியாது, அங்க இருக்க எல்லா போட்டோஸ் மேலேயும் இருக்கு போக்கஸ் போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருந்ததுக்கான கருவி பாத்தீங்கன்னா கிடைக்குது. ஆனா அதை சுத்தி முத்தி பாக்குறாரு. அது கூடவே ஜன்னலை திறந்து பார்க்கும்போது பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஏரி மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும், அதையும் பாக்குறாரு. வேகமா வந்து உங்க பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் போலீஸ் எஃப்ஐஆர் காப்பியும் நான் பார்க்க முடியுமான்னு கேட்க அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல இவங்களோட அம்மாவும் என்னடா யோசிக்கிற, ரெண்டுத்தையும் லைன் பை லைனா செக் பண்ணு அப்படின்ற மாதிரி இவரை மோட்டிவேட் பண்ண அதை ஃபுல்லா பார்த்து முடிக்கிறாரு. அதை பார்த்து முடிச்சதும் ஒரே ஒரு வார்த்தை தான், அது என்ன அப்படின்னா உங்களோட பொண்ணு சூசைட் பண்ண கிடையாது, இது ஒரு மர்டர் அப்படின்றது தான். அங்க இருக்க எல்லாருமே தகச்சு போய் நிக்க அப்படியே கட் பண்ண இவங்க எல்லாருமே தனியா உட்காந்து பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. நீ பண்ணிட்டு வந்த வேலை என்ன தெரியுமா, உன்னை எதுக்காக கூட்டு வந்த, நீ என்னடா பண்ண, ஆமா அந்த பொண்ணு சூசைட் பண்ண கிடையாது மர்டர் தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அக்யூரேட்டா சொல்லி நின்ன இல்லையா, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்க இவர்கிட்ட ஒரு 2 காரணம் இருக்கு. முதல் காரணம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு 12 மணி நேரம் கழிச்சு தண்ணியில இருந்து எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பொண்ணோட உடம்புல 150 மில்லி தண்ணீர் மட்டும் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கைப்பற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 10-12 மணி நேரம் தண்ணியில இருந்த உடல் இவ்வளவுதான் தண்ணியை விழுங்கி இருக்கு அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒண்ணு, கண்டிப்பா அதுக்கு குறைவா தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சைக்காலஜிக்கல் ஃபேக்டா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஆஸ்துமா இருந்திருக்கு, அந்த தண்ணியை பார்த்தா பயப்படுவா, நீச்சல் தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய பிரிட்ஜில் ஏறி அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது ஏத்துக்கவே முடியல. சாகணும்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா நிறைய வழிகள் இருக்கு இல்லையா. ஸோ இது 2 மூலமாகவும் எனக்கு இது ஒரு மர்டர் தான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரேஞ்சான ஒரு யோசனை தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க எல்லாருமே நீ இதே தான் பண்ணுவ, எங்களுக்கு 1008 வேலை இருக்குப்பா, எங்களை ஆள விடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வண்டியில அவரை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஒரு டூர் போலாமாடா, என் ஃப்ரெண்டு பேக்கேஜ ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருக்கான், என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க ரொமான்டிக்கான டாபிக்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்க அந்த மனுஷன் இன்னும் அந்த மெர்லினோட கேஸ்ல இருந்து வெளியே வர மாதிரி தெரியல. தண்ணி அவ்வளவுதான் அவங்க குடிச்சிருக்காங்க அப்படின்றது சாத்தியமே இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த பொண்ணோட கேஸ் ஜஸ்ட் ஒரு சேனலுக்காக எடுக்கப்பட்டதுதான், நீ அது மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காத என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோவை திட்டிட்டு ஹீரோயின் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப அப்படியே கட் பண்ணா இவர் வீட்டுக்குள்ள போறாரு. அங்க இவரோட அம்மா இவருக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட கேஸை நீ ஃபாலோ பண்ணணும், அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீ ஆசைப்படுறது எல்லாமே ஓகே, அதுக்கான வாய்ப்பு உனக்கு தேடி வரும்டா. அதுக்கு முன்னாடி நீ இந்த ஸ்ரீபாலாவை அதாவது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேரும் ஹீரோவோட அம்மா பேரும் ஒன்னாதான் இருந்திருக்கும். ஸோ அவங்கள நீ கவனிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு போக கட் பண்ண ஹீரோயின் வெளியில தான் ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண இவங்களுக்காக ஒரு அழகான லவ் ட்ராக் ஒன்று போக ஆரம்பிக்குது. ஆனா அதே சமயத்துல அந்த மெர்லினோட கேஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தின விஷயங்களும் நிறைய டாக்குமெண்ட்ரியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சு ஹீரோ பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் மெடிக்கல் டெஸ்ட்டும் பிசிக்ஸ் டெஸ்ட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டெஸ்ட்டுக்கான வேலைகள்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த மெர்லினோட கேஸையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண அந்த மெர்லின் சர்ச்சுக்கு போறது வழக்கமா இருந்திருக்கும். சர்ச் ஃபாதரை போய் விசாரிக்கும் போது அவங்க அன்னைக்கு ஒரு நாள் இங்க வந்தாங்க, அவங்க காதலனை பத்தி வீட்டுக்கு சொல்லலாமா
படிக்கலாமா வேணாமா அப்படின்ற தாட் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டாங்க. படிப்பு எல்லாமே முடிஞ்சதோ அதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நான் தான் சொல்லி அனுப்பிச்சேன். அன்னைக்கு போனவங்க தான் திரும்பி நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லு. ஸோ இவங்க ஆப்வியஸா அவங்களோட காதலன் கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. காதலன் தான் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பண்ணா அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க போர்ட்ரேட் பண்ணி அண்ட் போலீஸ்காரங்களும் அரெஸ்ட் பண்ணி இப்போ வெயில்ல வந்து கேப் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட பேசலான்னு போக அவர் எல்லாத்தையுமே விட்டுட்டேன், நான் இதை பத்தி யார்கிட்டயுமே பேச தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அப்படியே காட் பண்ண மெர்லின் கூட படிச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் தப்பா சொன்னாலும் இன்னொரு சிலர் ரொம்ப நல்ல பொண்ணு அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்றது ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் காட் பண்ண இந்த எஃப்ஐஆர் போட்டா இல்லையா, அவர்கிட்ட போய் நீங்க அந்த எஃப்ஐஆரோட ஒரு பகுதியில பிரிட்ஜ் 1ல இருந்து அவங்க குதிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு, அதுக்கப்புறமா அது பிரிட்ஜ் 2 அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க பிரிட்ஜ் 1ல 4 அடி 5 அடி பள்ளம் தான் இருந்தது, நாங்க விசாரிக்கும் போது டெக்னிக்கலா அங்க இருந்து விழுந்தா இறந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சது. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்டையும் அந்த பாடி எடுத்தவங்க கிட்டையும் விசாரிக்கும் போது கண்டிப்பா இது பிரிட்ஜ் 2 கிட்ட தான் விழுந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க, அதனாலதான் அதை மாத்தி எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஒரே ஒரு கேள்விதான், சாகணும்னு முடிவு பண்ணவங்க அடியெல்லாம் பார்த்து குதிப்பாங்களா சார்னு கேட்க போலீஸ்காரர்கிட்ட பதில் இல்லை. இருந்தாலும் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இது நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்க இது எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்ரியா ரெடி பண்ணி அவங்களோட சேனல் எம்டி இருக்காங்க இல்லையா போட்டு காமிக்கிறாங்க. இது எல்லாமே சூப்பரா இருக்கு, ஆனா எண்டில் ஏதாவது பஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோயின் ஆப்வியஸா ஹீரோ கிட்ட போறாங்க. நம்ம ஃபைன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ரியா ரெடி பண்ணிட்டோம், இருந்தாலும் நீ கண்டுபிடிச்ச இல்லையா அந்த விஷயங்களை கிளைமேக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இதை நீ தாண்டா பேசி ஆகணும், அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அதுக்கு சம்மதிக்கிறார். அப்படியே கட் பண்ண இவங்க ரெடி பண்ண டாக்குமெண்ட்ரியோட இவங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ தொகுப்பா பார்த்தீங்கன்னா சேனல்ல ஒளிபரப்பாக ஆரம்பிக்குது. இதுல சம்பந்தப்பட்டவங்க முதல் கொண்டு பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருமே இதை கேட்கறாங்க. நிறைய இடங்கள்ல விவாதங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. உண்மையிலே அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் இறந்து போனாங்களே இல்ல போலீஸ்காரங்களால ஜோடிக்கப்பட்ட கேஸா அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல பேசும் பொருளாக மாறிக்கிட்டே இருக்கு. அப்பா இருக்கா இல்லையா இறந்து போன பொண்ணோட அப்பா, அவர் நிறைய மேடைகள்ல போலீஸ்காரங்க இந்த மாதிரி அட்டூழியங்கள் எல்லாத்தையும் பண்ணாங்க, கேஸ் எடுக்க இவ்வளவு நேரம் ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் சீனியர் முதல் கொண்டு அதுக்கும் சீனியர் வரைக்கும் போக ஆரம்பிக்குது. சோ இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த கேஸ ஒருத்தர்கிட்ட நியமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மக்கள் பிரஷர் போடுறாங்க அப்படின்றதாலாம் இல்ல, இந்த கேஸ்ல மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி மேல இடத்துல இருந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இந்த கேஸ நீங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆபீசர் கிட்ட போக அவர் இதுக்கு முன்னாடி பண்ணவங்க கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் மேடம், அவங்க சூசைட் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிருக்காங்க, கொஞ்ச நாள்ல அதாவது இந்த 14 நாள் இருக்கு இல்லையா அதுக்குள்ள இது சூசைட் தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த கேஸ முடிக்கிற அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல காமிக்கிறாங்க. இறந்து போன மோலினோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் போகும்போது உள்ள இருக்கிறது நம்ம ஹீரோ தான். போலீஸ் வேலையில மெடிக்கல் செக் இருக்கும் இல்லையா அதுக்காக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் பேசுற விஷயங்களால போலீஸ்காரங்க எல்லாருமே கடுப்புல இருப்பாங்க. அதுல இவரும் ஒருத்தரா இருப்பாரு. டிவில ரொம்ப நல்லா பேசுனீங்க, நீங்க போலீஸாக வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி கையை கொடுக்கலான்னு போக ஹீரோவோட கை நடுங்க ஆரம்பிக்குது. அண்ட் மயக்கம் வர மாதிரி ஆரம்பிச்சு அம்மா கண் முன்னாடி தெரிய ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகடா பயப்படுற, தைரியமா பேசுற அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அம்மா கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எதிரில இருக்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு ஒரு மாதிரி உங்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த ஆரம்பிக்குது. இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு சரிங்க டேக் கேர் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிட்டு நம்ம ஹீரோவை பத்தின மெடிக்கல் இஷ்யூ எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஈகோ மோதல் இங்க கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதை ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹீரோக்கு உதவுவார் இல்லையா அந்த நபர் வந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி எவ்வளவு பேசி பாக்குறாரு. ஆனா இந்த நபர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முடிவு தான், அவனுக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்கு, அதை சரி பண்ணிட்டு வேலைக்கு வரட்டுமே, போலீஸ்காரன் ஆகட்டுமே. நாளைக்கு அவன் அம்மா வயசுல இருக்க யாரோ ஒருத்தவங்க ஓடி வந்து எனக்கு உதவுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அவன் பயப்படாம எதுவும் பண்ணாம தைரியமா போய் உதவி பண்ண முடியுமா? முடியாது இல்ல. அன்பிட் ஆனவங்க மென்டல் ஹெல்த் இருக்கிறவங்க இந்த போலீஸ்காரனாக தகுதியே இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு பேசி பாக்குறாரு, ஒண்ணுமே முடியல. ஆனா அப்படியே கட் பண்ண ஹீரோ வெளியே நின்னுகிட்டே இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் போய் என் நம்பர் இதுதான், சேவ் பண்ணிக்கோ, எனக்கு உண்மையில தனிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இல்லப்பா, போலீஸ்காரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா, அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி நம்பரை கொடுத்துட்டு உனக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா இதை நீ கான்டாக்ட் பண்ணிக்கலாம், என்ன நேரமும் நான் அவைலபிள் தான். அவங்க அம்மா இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்க இல்லையா அவங்க கிட்டே இதை சொல்லிடுப்பா அப்படின்ற மாதிரி நக்கல் அடிச்சுட்டு போக இவர் தன்னோட வாழ்க்கையில போலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி கனவோட இருந்தவர் அந்த கனவு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்க. ஆமா பாத்தீங்கன்னா இவருக்கு ஆறுதல் படுத்துறாங்க, நான் இருக்கிறதால
தானடா அவனுக்கு பிரச்சனை, நான் இருந்து போகவான்னு கேட்க, அம்மா நீங்க போகாதீங்கம்மா, நீங்க போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே இல்லம்மா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அம்மா பாத்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பா ஒரு நாள் வரும், என் பொண்ணுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தானே போராடுற, அது கண்டிப்பா நடக்கும்டா அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ண இவர் முதல் வேலையை அந்த போலீஸ்காரருக்கு போன் பண்ணி, சார் நீங்க 14 நாள்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறேன், அந்த பொண்ணு சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அதை நான் சூசைட் இல்ல மர்டர் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சு காட்டேன்னு சொல்ல, பரவாயில்லையே மொத்த கேரளா போலீஸ் எடுத்துக்கிட்டு நீ ஒரு ஆள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறியா, அதையும் பார்க்கலாம்பா, நீ என்ன பண்றன்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போன வைக்க இந்த இடத்துல இன்டர்மிஷனை போடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நடந்தது ஒரு கொலை அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரும் இது ஒரு தற்கொலை அப்படின்ற மாதிரி அந்த கோணத்துல நிறைய பேரை சந்திக்கிறாரு, நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. சோ ரெண்டு பேருமே விசாரிக்கிற ஆளுங்க பாத்தீங்கன்னா அது எண்ட் ஆஃப் த டே ஒரே ஆளுங்களா தான் இருப்பாங்க. இவர் வேற ஒரு நேரத்திலயும் ஹீரோ வேற ஒரு நேரத்திலயும் போய் விசாரிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படிதான் ஒரு டாய் ஷாப்ல போய் விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லேடி கடைசியா அங்க போன மாதிரி சிசிடிவி கேமரா பதிவாயிருக்கும். அந்த இடத்துக்கு போய் போலீஸ்கார கும்பல் விசாரிக்கும் போது அங்க இருக்க ஓனர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுவாரு. நம்ம ஹீரோ போன நேரம் பார்த்து ஓனரோட மனைவி இருப்பாங்க. இந்த லேடி நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்க, மெர்லின் தானே, இவங்களே எனக்கு நல்லாவே தெரியுமே, அன்னைக்கு கடைசியா ஒரு நாள் வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாங்க. மெர்லின் பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த கடையை விசிட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். காராம போன அன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் கிஃப்ட வாங்கிட்டு போனாங்க, அண்ட் அதை யாரோ ஒரு பர்த்டேக்காக கொண்டு போனாங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்ல ஹீரோ இதை நோட் பண்ணிக்கிறேன். அண்ட் போலீஸ்காரங்களும் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. காணாம போறதுக்கு முன்னாடி மெர்லினோட பேக் முதற்கொண்டு கம்பல், கழுத்துல செயின் அப்படின்ற எல்லாமே இருந்திருக்கும். ஆனா டெட் பாடி கிடைச்சப்ப இது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த பிலாங்கிங்ஸ் எல்லாம் எங்க போச்சு அப்படின்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சோ இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு ஹீரோ ஒன்னா தேட ஆரம்பிக்கிறார். ஆனா அது கூடவே அவங்க ஒரு கிஃப்ட வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது யாருக்கா இருக்கோ அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க முதற்கொண்டு சோசியல் மீடியா வரைக்கும் அந்த பர்டிகுலர் வாரத்துல யாருக்காவது பர்த்டே இருக்கா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கும் இல்லை. அண்ட் சோசியல் மீடியால ஃபுல்லா செக் பண்ணும்போது அவங்க ஹானா பால் அப்படின்ற ஒரு லேடி கூட நிறைய போஸ்ட் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்ப கட் பண்ண போலீஸ்காரர் ஹானா பாலை வந்து சந்திக்கிறார். ஆனா அவங்க கிட்ட இறந்து போன மெர்லினை பத்தி விசாரிக்கும் போது அவங்க அழுதுகிட்டே அவ சாகறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணா, அந்த விஷயங்களை என்னால மறக்கவே முடியல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. அந்த லேடியோட அப்பா வெளியே கூட்டு போய், சார் அவர் ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கா சார், தொடர்ந்து 2 சூசைட அவ பார்த்துட்டேன் சார், முதல்ல தன்னோட அண்ணா இறந்து போனா அப்படின்ற மாதிரி டிப்ரெஷன்ல அவ சில மாத்திரைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா, அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது அவ சூசைட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சு சார். அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரும்போது தான் மெர்லின் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அவர் ரொம்பவே சோகத்துல இருக்கா சார். ஆனா அது மட்டும் இல்லாம மெர்லின் அன்னைக்கு போன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, போன் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க சூசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாத்திரை ஒன்று போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்களே, அந்த மாத்திரை எங்க வாங்கலாம், அது எங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு என்னோட பொண்ணு மனசு சரியில்லாம இருக்கா சார், இந்த விஷயங்களை இத்தோட விட்டுடுங்க சார் அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரும் இது எல்லாமே சூசைட் அப்படின்ற மாதிரி தான் போய் நிக்குது, இந்த கேஸை க்ளோஸ் பண்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப. அப்போ அந்த ஹானா பாலோட அப்பாக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி உங்களை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் மெர்லினோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக, இதுக்கு முன்னாடி அவர் 100% ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ கொடுத்த ரெக்கார்டு எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு தகவல் கிடைக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டாக்டரை போய் விசாரிக்கல, அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தரை போய் விசாரிக்கிறாங்க. அவரும் நிறைய விஷயங்களை நான் ஸ்ட்ரேஞ்சா பாக்குறது உண்டுப்பா, ஆனா யார்கிட்டயுமே சொல்றது இல்லப்பா, டாக்டரை தாண்டி என்ன பண்ணிட முடியும், அதனாலதான்ப்பா அப்படியே விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ போட்டோ நீட்டி இந்த பொண்ணை நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ ஏதாவது ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை பாத்தீங்களான்னு கேட்க இவர் ஒவ்வொரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிருப்பாரு. அது என்ன அப்படின்னா கை கால்கள் அப்படின்ற இடத்துல நிறைய சிராய்வு ஏற்பட்டிருக்கும். ஆனா எதுவும் ரேப் அட்டெம்ப்ட் நடக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களோட இடது காதுல பாத்தீங்கன்னா கம்பல் உடஞ்சு போய் ரத்தம் வந்ததுக்கான அறிகுறிகள் எல்லாமே இருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதையும் தாண்டி அந்த பொண்ணு 12
12 மணி நேரம்லாம் தண்ணியில இல்ல, ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ இதை கவனிச்சுக்கிட்டு சரி தண்ணியில இருந்து எடுத்தா இல்லையா அவனை போய் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போக அந்த மனுஷன் இங்க தான் தூக்கிட்டு வந்தேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி மழுப்புற மாதிரி சொல்ல விசாரிக்க அந்த பொண்ணோட கையில இருந்து ஒரு ரிங்க உருவினார் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த பொண்ணோட செயின் இங்க எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே தெரியாது. ஹீரோ ஒரே ஒரு கேள்விதான், அந்த ரிங் அவுக்கும் போது ஈஸியா வந்ததா அப்படின்றது. இவர் ஆமான்னு தலையாட்டு. அந்த பொண்ணோட பாடி 12 மணி நேரம் தண்ணியில ஊறி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உடல் உப்பி போயிருக்கும், மோதிரம் வெளியே வர ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். சோ அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணவர் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவரோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையும் எழுதி வைக்க ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல தான் இவரோட அம்மா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இவங்க அம்மா மூலமா பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த பொண்ணோட போன் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பொண்ணோட போன் எல்லாத்தையும் ரிட்ரைவ் பண்ணிட்டாங்க ஒரு ரெக்கார்ட்ல பதிவாயிருக்கும். அது மூலமா தான் காதலனை பிடிச்சி விசாரிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணோட போனு இங்க எங்க போச்சு அப்படின்ற எந்த விவரமும் இல்லை. ஸோ அது தெரிஞ்சது அப்படின்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அதை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஹேக்கரை போய் சந்திக்கிறாங்க. அந்த போனை பத்தி ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த போனோட IMEI நம்பர் இருந்தது அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அந்த நம்பர் வேணுமேனு சொல்ல இவங்க இறந்து போன அந்த பொண்ணோட வீட்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் தேடி பாக்குறாங்க, அபிஷியலாவும் அன்அபிஷியலாவும். ஆனா எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அந்த பொண்ணு லாயருக்கு படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை இறந்து போற ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆப்ல ரிசல்ட்டை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த ஹேக்கர் கிட்ட சொல்லும் போது அது மூலமா அவர் டேட்டாஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி அந்த போன் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தமிழ்நாட்டுல நாகர்கோவில் அப்படின்ற ஒரு ஏரியால இருக்கு. அண்ட் கடந்த 3 மாசமா அந்த போன் ஆன் ஆகாம இருந்தது, இப்ப ரீசெண்டா ஆன் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்ல ஹீரோ அந்த பொண்ணோட கேஸை கண்டுபிடிக்கணும், அது எனக்கு போலீஸ்காரனாக தகுதியே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை யார் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிஸ்கோட அவர் நாகர்கோவில் கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் ஹீரோ கூட இருக்காலே அந்த போலீஸ்காரர் மனசு பொறுக்காம இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு போன் பண்ணி சார் நாகர்கோவில்ல அந்த பொண்ணோட போன் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தேடி போயிருக்கான், நீங்க ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்க எங்க அவனுக்கு இங்கேயே யாரும் உதவி பண்ண முன் வரதா தெரியல, இதுல தமிழ்நாட்டுல போய் என்ன பண்ண போறான், அங்க போய் அடி வாங்கிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கூட இருக்க ஒரு நபரை காமிக்கிறாங்க. நீங்க இந்த ஸ்ரீபாலாவோட பையனை பத்தி தானே சார் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கீங்க, பையன் உங்க மேல ஈகோவை டச் பண்ணிட்டா அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்க அம்மா எவ்வளவு நேர்மையானவங்கன்னு தெரியுமா சார், கிறிஸ்துமஸ் டே அன்னைக்கு ஒரு கும்பலா பணக்கார பீப்புள் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க, அது அவங்கள கைது பண்ணணும் இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் போராட ஆரம்பிச்சாங்க, கைது பண்ணிட்டாங்க, அந்த பணக்கார பசங்க உள்ள இருப்பானுங்களா உடனே வெளியே போக எல்லாருமே அதாவது கூட இருந்தவங்களே இதுக்கு உடந்த அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இதுக்கிட்ட ஒரே ஒரு லேடி தான் சார் போராடினாங்க, அவங்க தான் அந்த ஸ்ரீபாலா, அதாவது ஆனந்த் ஸ்ரீபாலாவோட அம்மா. அவங்க எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா சார்னு சொல்லி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. அம்மா குழந்தைக்கு அதாவது ஆனந்த் சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருக்கும்போது மர்ம நபர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஆனந்த் கண்ணு முன்னாடி அவங்க அம்மாவை துடிக்க கொலை பண்ணிட்டு போக அப்போ அவருக்கு மனதளவுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. இன்ன வரைக்கும் அந்த பாதிப்புல இருந்து மீறல. ஆனா அவங்கள மாதிரி ஒரு போலீஸ்காரங்க நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க சார் அப்படின்னு நம்மலாம் சொல்ல இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிறார். அதை அப்படியே கட் பண்ண தமிழ்நாட்டுக்கு கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அவருக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 அன்அபிஷியல் அதாவது 2 சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட அதிகாரிகளை அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க உதவியோட நாகர்கோவில் போக அங்க போன் வச்சிருக்க ஆளை பிடிக்கிறாங்க. அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் ஒரு கடையில இருந்து வாங்கிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கடையில கொடுத்து விசாரிக்கும் போது இந்த திருட்டு போன் எல்லாத்தையுமே ஆண்டனி அப்படின்ற ஒரு நபர் தான் கொண்டு வருவாரு. இந்த போனையும் அவர் தான் கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவரை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகலாம் ட்ரை பண்ண தப்பிச்சுவோட பாக்குறாரு. ஒரு பயங்கரமான சேஸ் போய்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவரும் களத்துல இறங்கிட்டாரு. கண்ணை காட்டி அவர் அதாவது அந்த ஆண்டனி அரெஸ்ட் பண்ணி ஹீரோவை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஆண்டனி கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துல தான் ஆண்டனி ஒரு கட்டத்துக்கு மேல உண்மைகள் எல்லாத்தையும் மறைக்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை நான் தான் சார் கொலை பண்ணேன், எனக்கு காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பொய்யா ஏமாத்திட்டா, தாங்க முடியல கொலை பண்ணிட்டேன்னு சொல்ல இந்த விஷயம் அப்படி ஹீரோக்கு போக ஆரம்பிக்குது. ஹீரோ பாத்தீங்கன்னா இதை லைட்டா நம்புற மாதிரி தெரியல. காரணம் என்ன அப்படின்னா மெர்லினை பத்தி எல்லா விஷயங்களும் ஹீரோ விசாரிச்சிருப்பா இல்லையா, அப்போ ஒரே ஒரு இடத்துல
சமயத்துல கூட அவங்க ஆண்டனியை பார்த்திருக்காங்க. ஆண்டனி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்காரு. இப்ப திடீர்னு ஆண்டனியை அவர் லவ் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்பவே முடியல இல்லையா? இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா மர்லினோட காதலனான ரோனி இருக்கானே அவனை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக ரோனியோட வளர்ப்பு அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால குடும்பம் மொத்தமும் சோகமா இருக்க ஹீரோ அவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. உனக்கு ஆண்டனியோ பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்ற ஒரு பதில் தான். உடனே அம்மாவுக்கு சடங்கு எல்லாத்தையும் பண்ணணும்னு கூப்பிட்டு இவர் எழுந்து போயிட்டார். அண்ட் ஹீரோ அங்க சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாரு. அந்த சமயத்துலதான் இவருக்கு ஒரு பயங்கரமான வேலிடான ஒரு எவிடன்ஸ் ஒன்று கிடைக்குது. அது என்ன அப்படின்னா இறந்து போன மர்லின் ஒரு கிஃப்ட கடையில இருந்து வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த கிஃப்ட் இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வெளியில இறந்து போய் கிடக்குறாங்களே ரோனியோட அம்மா, அவங்க பிறந்த நாள் பாத்தீங்கன்னா ரீசெண்டா போறதா இருக்கும். அதாவது அந்த மர்லின் கிஃப்ட் போய் வாங்கினாங்க இல்லையா, அந்த நாள்ல தான் அவங்களோட பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இவங்களுக்காக ஏன் அந்த கிஃப்ட வாங்கியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவருக்கு தோண ஆரம்பிக்குது. இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த நபர் கிட்ட போய் விசாரிக்க, அன்னைக்கு என்னோட அம்மாக்கு பர்த்டே அப்படின்றதுலாம் உண்மைதான், எனக்கும் என்னோட காதலிக்கும் சண்டை அப்படின்றதுனால அவன் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரவே இல்லை. அவன் வந்திருந்தா அப்படின்னா இந்த விஷயங்களை விசாரணையில நானே சொல்லியிருப்பேனே அப்படின்ற மாதிரி அம்மாவோட சடங்குகளை கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கு சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. இறந்து போன அந்த லேடியோட போன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஃபுல்லா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஹானா பால் அப்படின்றவங்களுக்கு மர்லின் காணாம போன அன்னைக்கு இந்த போன்ல இருந்து ஒரு கால் போயிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இதனால ஹானா பால் நம்பர் வாங்கி அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண அவங்க மூலமா இறந்து போன மர்லின் ஒரு டேப்லெட்காக இவங்களை கால் பண்ணி விசாரிச்சாங்க அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அந்த டேப்லெட் அந்த இறந்து போன லேடியோட போன் இருக்கு இல்லையா, அதுல போட்டு சர்ச் பண்ணலான்னு போங்க, சர்ச் ஹிஸ்டரியில ஆல்ரெடி காட்டுது. சோ சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. வேகமா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கிட்ட போறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஆண்டனி தான் எல்லாத்தையும் பண்ணா அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் கேஸ முடிக்கிற நிலைமையில இருப்பாரு. அப்பதான் ஹீரோ போயிட்டு சார் ஒரே ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும் பண்ண முடியுமா, இந்த கேஸ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பண்ணி ஆகணும்னு சொல்ல இவர் சம்மதிக்கிறார். அப்படியே கட் பண்ண அந்த ரோனியோட அம்மாவை புதைக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ரோனி சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயும் கன்சர்ன் வாங்க. ரோனி சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு சந்தேகம் தான், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் அப்படியே கட் பண்ண புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த லேடியோட டெட் பாடியை கொண்டு போய் பரிசோதனை எல்லாத்தையும் பண்றாங்க. அவங்களுக்கு மாத்திரை, அதாவது சூசைட் பண்ற மாதிரி மாத்திரை கொடுத்துதான் சாகடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது. அந்த மாத்திரையை கண்டுபிடிக்கணும் இல்லையா, வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாத்திரையும் கிடைக்குது. ஆனா அதே சமயத்துல ஹீரோவும் உதவணும் அப்படின்ற மாதிரி அவர் பங்குக்கு மாத்திரைகளை தேடிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணா மாத்திரை கிடைச்சிருச்சு. சோ அந்த லேடியோ, அதாவது ரோனியோட அம்மாவையும் அந்த மர்லினையும் நீ தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி பக்காவா எல்லாமே சிக்கிருச்சு. இதுக்கு நீ என்னப்பா பதில் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இவரும் அப்படி இப்படின்னு சமாளிச்சு பாக்குறாரு. ஒன்னும் முடியல. அந்த டேப்லெட்ல எல்லாத்தையும் காமிக்கும் போது என்னோட அம்மா ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, உடல்ல முடியலாம, அதனாலதான் அவங்களே இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி மாத்திரை கொடுத்துதான் கொலை பண்ண அப்படின்ற விஷயத்த ஒத்துக்கிறாரு. ஆனா தன்னோட காதலியே தான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்க ஹீரோ ஒரு வேலிடான ஒரு க்ளூவை பார்த்தீங்கன்னு எடுத்து வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணார் இல்லையா, அந்த நபர் அவங்களோட இடது காதுல கம்பல் உடைஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உடைஞ்சு போன அந்த பீஸ் இவர் காரை செக் பண்ணும்போது அங்க கிடைச்சது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு மேல நீ மறைக்க முடியாது, உண்மையா சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இவங்க, அதாவது மர்லின் இருக்காங்க இல்லையா, தன்னோட காதலனோட அம்மாக்கு கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆசாசியா வீட்டுக்கு போக காதலனோட அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த வீட்டுல மாத்திரைகளை பாக்குறாங்க, ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சர்ச் பண்ணி பாக்குறாங்க, என்னென்னமோ வருது. இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா ஹானா பாலுக்கு போன் பண்ணி நீ வாங்குற மாத்திரை இந்த மாத்திரையா, அது எங்க கிடைக்கும் அப்படின்னு மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டு பயங்கர அதிர்ச்சியா இருக்காங்க. இவங்களோட காதலன் வந்தது எதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒரு நம்ம நீயே கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வா போகலான்னு பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்க மனுஷன் டென்ஷன் ஆயிடுறாப்ல. அவங்க எடுத்து வளர்த்தவங்க தான் இந்த வீட்டுல நான் எவ்வளவு சொல்லுக்கு ஆளா இருக்குன்னு தெரியுமா, அந்த சொத்து எல்லாமே என்கிட்ட வந்தாதான் வீட்டுல இருக்க எல்லாருமே பதிப்பாங்க. இவ இதுக்கு மேல இருந்து என்ன பண்ண போறா, 4 மாசமா போட்டுக்கிட்டு இருக்க, ஒண்ணுமே ஆகல அப்படின்ற மாதிரி டென்ஷன்ல கத்திக்கிட்டே இருக்க. இவங்களால இதை நம்பவே முடியல. நீ தான் இதை பண்றியாடா, உன்னோட அம்மாவையே இப்படி பண்றியாடா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு பயங்கரமா துடிச்சுக்கிட்டே இருக்க. அம்மா உள்ள யாராவது வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. குளிச்சு முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இவர் அவங்க கிட்ட இருந்து மர்லினை மறைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட முகத்தை புடிச்சு அழுத்திக்கிட்டு அவங்கள புடிச்சு தள்ளி விட போத்துன்னு ஒரு இடத்துல போய் மோதுறாங்க. அண்ட் பேச்சு மூச்சு இல்லாம ஒரு இடத்துல போய் விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துகிட்டே இருக்கு. இவர் அந்த மர்லினோட உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்குள்ள போட்டு வச்சுட்டாரு. எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கூட ஜாலியா கேக் எல்லாத்தையும் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு யாரும் இல்லாத நேரமா பார்த்து பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல
சமயத்துலதான் அவங்களோட கழுத்துல இருக்க செயினும் இவர்கிட்ட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. சோ அந்த கிஃப்ட் மூலமாவும் அந்த கம்பல் மூலமாவும் இவர் மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபார்முலா அடிச்சு முடிக்கலான்னு போங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு ஒரு சந்தேகம். அது என்ன அப்படின்னா இவன் தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா ஆண்டனி அப்படின்ற ஒருத்தர் நான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் யாருக்காக இதை பண்றாரு? இவங்க ரெண்டு பேருமே யாரை மறைக்கணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்க அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அந்த கொலை பண்ண நைட் அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒரு கால்ல ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அது என்ன காலா இருக்கோ அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு பர்டிகுலர் போன்ல தான் இதை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சோ ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ற அந்த போன் யாருது அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த கேஸை எடுத்து நடத்தினார் இல்லையா போலீஸ் ஆபீசர் ஸ்டார்டிங்ல, அவர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. எல்லாரும் ஷாக்கோட பார்க்க என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக் உள்ள போகுது. சோ அந்த போலீஸ்காரர் பேரண்ட்ஸ் கிட்ட கேஸை வாங்கிட்டு ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. அப்போ இந்த ரோனி பாத்தீங்கன்னா போன் பண்ணிருப்பார். டேய் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த போன்ல போன் பண்ணாது, இருடா நான் போன் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய போன் எல்லாத்தையும் சீஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா. அதுல இருந்து ஒரு போன் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறார். இவரும் உடனடியா வீட்டுக்கு வர முடியுமான்னு சொல்ல போய் பாக்குறாரு. இப்போ காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேஸ் வந்தது. அதுக்குள்ள இந்த பொண்ணை என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. ஏற்கனவே இந்த போலீஸ்காரர் ரோனியும் பாத்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா ரோனியோட அம்மாவை சாகரிச்சுட்டு சொத்துக்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றத. இந்த விஷயங்கள் இப்ப இந்த லேடிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த போலீஸ்காரரும் மாட்ட வாய்ப்பு இருக்கு இல்லையா. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் இந்த லேடிக்கு கொஞ்சம் உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆண்டனி அப்படின்றவருக்கு போன் பண்ணி வர வச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுறாங்க. ஆண்டனி ஒரு வேளை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டார் அப்படின்னா அந்த பொண்ணோட நடத்த சரியில்லை, அந்த பொண்ணு லவ் பண்ணி ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி சமாளிச்சிருவான். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. ஆனா இந்த பங்கு இருக்குல்ல அதுல மட்டும் ஒரே ஒரு சேஞ்சஸ். இதுக்கு முன்னாடி 80-20 அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லையா. இப்ப 50-50 ஷேர் எடுத்துப்போ அப்படின்ற மாதிரி டீல போட்டு யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணோட உடலை பாத்தீங்கன்னா தண்ணியில தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு இருந்ததால இது ஒரு தற்கொலையா ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ இது எல்லாமே ரிவீல் ஆனதால பொதுமக்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இது உண்மை தெரிய ஆரம்பிக்குது. நிறைய பேர் நிறைய பாராட்டுகளையும் போலீஸ்காரங்களே இதுக்கு உடந்தையா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போற மேர்லினோட அப்பாவும் தப்பு பண்ணவங்களை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட வந்து என் பொண்ணுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்துட்டேன், உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கும்பா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கையெழுத்து கும்பிட்டுட்டு போக இந்த விஷயங்களுக்கு உறுதுணையா இருந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இருக்கா இல்லையா, கண்டிப்பா நீ போலீஸாவ நம்பிக்கை இருக்குடா அப்படின்ற மாதிரி பேசலான்னு போக, இல்ல சார் போலீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுதிகள் எல்லாமே இருக்கணும், எனக்கு என்னோட அம்மாவை தாண்டாதான் இந்த தகுதி வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு, என்னோட அம்மாவை தாண்டி என்னால வர முடியாது சார், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரும் மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கிறேன். நான் அப்படியே கட் பண்ணா இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா அம்மா கூட நின்றுகிட்டு இருக்க ஆனந்த் ஸ்ரீபாலாவை காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.